அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட அடுத்த நாளே திமுகவோட தேர்தல் அறிக்கையை திமுகவோட தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். கடந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை திமுகவுடைய கதாநாயகன் என்று அழைக்கப்பட்டது. இந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலுடைய கதாநாயகியாக இருக்க போகுது என்று இந்த தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க தலைமையில் தான் ஒரு 12க்கும் மேற்பட்ட குழு இணைந்து இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருப்பதாக அவங்க சொன்னாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக சொல்லப்பட்டது, பெண்களுக்கு கடந்த முறை 1000 ரூபா கொடுத்தோம், இப்போ 2000 ரூபா கொடுக்க போகிறோம். கடந்த முறை மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இப்போ 1500 கொடுக்க போகிறோம். அதே போல் போன முறை நாங்கள் ஊரடங்கு காலத்தில் மதுக்கடை எதற்கு அடித்தட்டு மக்களுக்கு 5000 ரூபா வழங்குன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் வந்த உடனே இதை செய்வீங்களான்னு கேள்வி எழுந்தது. இப்பொழுது நாங்கள் 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்க போகிறோம். இதனால தான் இதை கதாநாயகின்னு அழைக்கிறோம். இந்த 8000 ரூபாய் டோக்கன் மூலியமாக பெண்கள் அவங்களுக்கு தேவையான இல்லத்துக்கு தேவையான உபகரணங்களை, வீட்டு உபயோக பொருட்களை, தட்டுமுட்டு ஜாமான்களை, அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம், இந்த காலம் இதுவும் வசந்தன் கோ காலம் சொல்லி வசந்தன் கோ போல போய் டோக்கனை கொடுத்து பொருட்களை வாங்கிக்கலாம். இது இல்லத்தரசிகளை குசிப்படுத்தக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட திட்டங்களை 94 பக்கத்தில் திமுக தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்குது. அதைத்தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2021ஆம் ஆண்டு திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முதல் 100 வாக்குறுதிகள் சொல்லி, இது ஸ்டாலினுடைய வாக்குறுதி, நான் செய்வதைத்தான் சொல்வேன், சொல்வதைத்தான் செய்வேன், ஏன்னா நான் கலைஞர் மகன் சொல்லி ஒரு 100 வாக்குறுதி ஐயா கொடுத்திருந்தார். திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம், பெட்ரோல் டீசல் மானியம் கொடுப்போம், விலை குறிப்போம், கேஸ் மானியம் கொடுப்போம், ஊழல் செய்த அதிமுக அமைச்சருடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம், சைபர் நீதிமன்றங்களை அமைப்போம், காவல் நிலையங்களை உருவாக்குவோம், இப்படின்னு 100 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த பெண்களுக்கான 1000 ரூபாய் வந்துச்சு. அதை தவிர்த்துட்டு அந்த 100 வாக்குறுதிகளில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. 524 பக்கங்களில் திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை ஏதாவது இதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. திமுக செஞ்சிருப்பதாக இவங்க சொல்வது என்ன அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். எல்லா கூட்டத்திலையும் திமுகவுடைய தலைவர் தொடங்கி பேச்சாளர் வர, திமுகவுடைய இந்த டிபேட்டில், பத்திரிகையாளர் சந்திப்பில், திமுக கலந்து கொள்ளக்கூடிய விவாதங்களை எல்லாரும் சொல்வது இந்த 1000 ரூபா. மகளிருக்கு 1000 ரூபா, கட்டணமில்லா பேருந்து, முதலமைச்சர் காணும் திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. இதை தவிர வேற எதையுமே அவங்களால சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநில உரிமைகள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை 50 முழக்கங்களில் ஒன்றாக தலைவர் கலைஞர் தன் வாழ்நாள் முழுக்க வலியுறுத்தி வந்தார்கள். இது பேரறிஞர் அண்ணாவுடைய முழக்கம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொன்ன அண்ணாதுரை இன்னொன்று சொன்னார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு. இந்த மாநில உரிமைகளில் திமுக முதன்மையாக வைப்பது பல்வேறு முழக்கங்களை வைக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக சொல்வது, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். 1971 மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் நிதிக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றங்களில் அம்மாநில மொழி நீதிமன்ற மொழியாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே மொழி திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். ஆங்கிலமும் தாய்மொழியும் கொண்ட இருமொழி கொள்கை மாற்றப்பட வேண்டும். மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கான, அதாவது நீட்டு, தேசிய நுழைவுத் தேர்வுகள் அனைத்தையும் ரத்து செய்ய வலியுறுத்துவோம். நீட்டுன்னு போடல, வலியுறுத்துவோம். சரக்கு மற்றும் சேவையின் ஒரு பக்க சார்பினை குறைத்து கூட்டாட்சி சமநிலையை உருவாக்க வலியுறுத்துவோம். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயில் தற்போது மாநிலங்களுக்கு உள்ள பங்கினை 50 விழுக்காடு 70 உயர்த்த வலியுறுத்துவோம். இந்த ஜிஎஸ்டி கூட இப்போ வந்ததுதான். மற்றபடி இந்த கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறது, தமிழ்நாட்டுக்கான நீதிமன்றங்களில் தமிழை அதிகார மொழியாக கொண்டு வருவது, இதெல்லாம் மத்திய அமைச்சரவையில் 1996 தொடங்கி 18 ஆண்டுகள் நீங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்தீங்களே, அப்பயே நிறைவேற்ற வலியுறுத்தலை, அப்பயே நிறைவேற்றலை. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முழக்கத்தை அந்த தொடர்ச்சியாக 1999 2013 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளியேற வரைக்கும் இருந்தீங்கல்ல, அப்ப ஏன் வலியுறுத்தல? அந்த 14 ஆண்டுகள் பொன்னான
14 ஆண்டுகளில் நீங்க மாநில சுயாட்சிக்காக திமுக செய்தது என்ன? கச்சத்தீவை பற்றியோ, தமிழை அதிகார மொழியாக, ஆட்சி மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக கொண்டு வருவது பற்றியோ, கல்வியை பொதுப்பட்டிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதை பற்றியோ, மாநிலத்திற்கான உரிமைகளை பற்றியோ அப்பெல்லாம் பேசாம அதிகாரத்தில் இப்போ மத்திய அரசோட கூட்டணியில் இல்லாத போது, மத்திய அரசில் அங்கம் வைக்காத போது இப்போ ஏன் சொல்லணும்? சரி, இப்போ ஜெயிச்சு 2021 19க்கு பிறகு 24க்கு பிறகு 40 பாராளுமன்ற அங்கே போனீங்களே, அப்போ நீங்கள் எந்த முழக்கத்தை முன் வச்சீங்க? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணாத்துறை முழக்கம் வச்சாரு. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி என்ன தெரியுமா முழக்கம் வச்சாரு? அண்ணா வச்ச முழக்கத்துக்கு நேர் எதிராக வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறதுங்கிற முழக்கத்தை வச்சாரு. அன்னைக்கே உங்க சுயாட்சி தத்துவம் செத்து போச்சு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இந்த தேர்தல் வாக்குறுதி 2வது சமூக நீதி. இதை வச்சு தான் திமுக ரொம்ப காலம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதி வந்து எப்படியாமா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர், ஒரு ஆட்டு வியாபாரி, ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் தன்னுடைய அடிபட்ட ஆட்டை தோளில் தூக்கி கொண்டு போவதுதான் உண்மையான சமூக நீதி, உண்மையான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி தான் இந்த சமூக நீதிங்கிற இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியை குலத்துக்கோர் நீதி என்பது அநீதியே என்பது முழங்கி எழுந்ததே திராவிட இயக்கம். சமூக நீதி சமுதாயத்தின் முன்னே உயர்ந்தவர்களை கீழே இறக்கி விடுவதல்ல, பள்ளத்தை சமப்படுத்தி மேடாக்குவதே சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு இடஒதுக்கீட்டை முழுமையாக எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி அனைத்து முயற்சியும் மேற்கொள்வோம். அப்புறம் ஒன்றிய அரசு உயர்கல்வி பொதுத்துறை நிறுவனங்கள் ஐஐடி, ஐஏஎம், எய்ம்ஸ், தேசிய சட்டப்பள்ளிகள் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படாத அநீதியை எதிர்ப்போம். சட்டப்பூர்வமாக தரப்பட்டுள்ள இடஒதுக்கீடு எண்ணிக்கையாவது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும், அது தொடர்ந்து கண்காணிக்கப்படும் சொல்லி பல்வேறு இது சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீட்டை சரியாக நடைமுறைப்படுத்தணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும். அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு. தமிழ்நாட்டில் இந்தந்த சமூகங்கள் இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா ஒரு சமூகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது, பல்வேறு சமூகங்கள் பெற்றுக்கொள்ளாமல் கீழே கிடக்குது. இடஒதுக்கீடு சரியாக இருந்தாலும் அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படலைங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கு அந்த வார்த்தையே இல்லையே. தெலுங்கானா எடுத்தது போல, பீகார் எடுத்தது போல, பல்வேறு வடமாநிலங்கள் எடுத்தது போல தமிழ்நாடு அரசு மாநில சுயாட்சி பேசுகிற அரசு, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பேசுகிற அரசு சாதிவாரி கணக்கெடுக்கிற வார்த்தையே போடாமல் நீங்கள் சமூக நீதி பேசுவது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம். நாம் தமிழர் கட்சி இதை வலியுறுத்துது, தாவேகா கூட இதை வலியுறுத்துது, அதிமுகவை இதை வலியுறுத்துது. மத்திய அரசு சொல்லுது மாநில அரசு எடுக்கலான்னு. ஆனால் பால தூக்கி மத்திய அரசில் போட்டுட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறது திமுக. இந்த தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி என்பது கண்துடைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கலை மற்றும் பண்பாடு. கலை மற்றும் பண்பாடுன்னு போட்டுட்டு நாட்டுப்புற கலைகள், வாழ்வியல் மரபுகள், கட்டடக்கலை, தொல்லியல், இலக்கிய தரவுகளை ஒருங்கிணைக்க பல்வேறு துறையை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பண்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும். ஒரு வேகா இந்த கலையை நாங்கள் மேம்படுத்துவோம், இந்த பண்பாட்டை நாங்கள் மேம்படுத்துவோம். இப்போ நீங்கள் போன திமுக தேர்தலில் பொங்கல் பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாடப்படும் போட்டிருந்தாங்க. கொண்டாடப்படலை, தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படும் போட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடினார். ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு பண்பாட்டு திருவிழாவாக எடுக்கப்பட்டுச்சா? எடுக்கப்படலை. ஆனால் இந்த கலை மற்றும் பண்பாடுன்னு போட்டதுக்கப்புறம் தான் இந்த தேர்தல் அறிக்கையை உண்மையிலேயே கனிமொழி தலைமையிலான டீம் தான் செஞ்சுதா இல்லை ஜாட் ஜிபிடி கொடுத்து பண்ணினீங்களாங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு. டவுட்டு வந்தோடனே முதல் பக்கத்தை திருப்பி பார்த்தேன். இந்த தேர்தலுக்கு கூட முதல் பக்கத்தை ஜூம் பண்ணி பார்த்த உடனே இந்த தேர்தல் அறிக்கை ஒரு திமுக ஒரு கட்சி, ஒரு தமிழ்நாட்டை ஆளுங்கூட கட்சி, ஒரு பெரிய கட்சி, மிகப்பெரிய ஐடிங் வச்சுக்கான்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, எவ்வளவோ தொழில்நுட்பம் தெரிஞ்ச கலைஞர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்துருந்தா ஒரு ஆர்ட்டை வச்சு வரைஞ்சி இந்த தேர்தலுக்கிட்ட முகப்பு படத்தை வச்சுருக்கலாம். முகப்பு படத்தை ஜாட் ஜிபிடிலேயே ஜெமினிலேயே கொடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஸ்டாலின் சார் உட்கார்ந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுறாரு. பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்தா தெலுங்குல எழுதியிருக்கு. திமுக தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்காகவா இல்லை ஆந்திராவுக்காகவா? ஒரு பஸ் ஓடுது, இலவச பஸ்ஸுன்னு. அந்த பஸ்ஸோடைய போர்டு எந்த ஊர் போர்டுன்னு ஜூம் பண்ணி பார்த்தா அதுவும் தெலுங்குல இருக்கு. நம்பர் பிளேட் பார்த்தா அதுவும் தெலுங்கு இருக்கு. லேப்டாப்பை வச்சுட்டு ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு லேப்டாப் வச்சுட்டு.
லேப்டாப்பை ஜூம் பண்ணி பார்த்தா கலைஞர் படம் இல்லை, அதில் இந்த லொல்லு சபால மனோகர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதாவது ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றி கூட ஒரு தேர்தலுடைய புகைப்படத்தை தயாரிக்க முடியாமல், அது சோம்பேறின்னு சொல்லுவாங்க இல்லையா, 10 நிமிஷத்தில் பண்ணணும், கடைசி நேரத்தில் பரபரப்பாக பண்ணி போன தடவை 524 பக்கம், இந்த தடவை வெறும் 94 பக்கம். 94 பக்கம் இல்லை. இது ஏன் சுருங்கி போச்சுன்னா இந்த ஆட்சி சுருங்கி போச்சு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஜிபிடியில் போட்டு மொத்த தேர்தல் அறிக்கையும் திமுக தயார்படுத்திருக்கு. நீங்கள் வேணா தேர்தல் அறிக்கை படித்து பாருங்கள். ஜிபிடியை தவிர யாரும் இந்த தேர்தலுக்கு தயார்படுத்திக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போன முறை இருந்த எதுவுமே இல்லை, இந்த முறை புதுசாக கொடுக்கணும். ஆனால் எதையும் பட்டும் படாமல் சொல்லணும். போன தடவை என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை தருவோம், செவிலியர்களுக்கு வேலை தருவோம், மருத்துவ பணியாளர்கள் 10 ஆண்டுகள் பகுதி நேரமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம். 2021 தொடங்கி 25 கடைசியாக 26 வரைக்கும் போராட்டம். நீங்கள் உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுங்க, உங்கள் வாக்குறுதி 302 நிறைவேற்றுங்க, உங்கள் வார்த்தை இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் கோரிக்கை. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணுன்னா அது திமுக பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. வள்ளுவர் கோட்டமா, கிளாம்பாக்கமா, பனகல் மாளிகையை தொடர்ச்சியாக போராட்டம், தூய்மை பணியாளர் தொடங்கி எல்லாரும் போராட்டம். அப்போது அந்த ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஆசிரியர், செவிலியர், மருத்துவ பணியாளர், இந்த மாதிரி வட்டார ஒருங்கிணைப்பாளர் எந்த பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமாக அது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையில். நாலாவது தமிழ் வளர்ச்சி. உயர்தனி செம்மொழியாம் அன்னை தமிழின் சிறப்பினை போற்றிடும் வகையில் பன்னாட்டு தமிழ் அறிஞர்களையும் மொழி வன்னுரையும் கொண்டு சங்கத்தமிழ் முதல் கன்னித்தமிழ் வரையிலான தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் அதன் எதிர்கால பயணத்திற்கான பாதையும் வகுக்கும் வகையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும். எதுக்கு? கூட்டு வச்சு கலைஞர் மகனே, தமிழ்நாட்டு நாயகனே, விடியல் நாயகனே, திராவிட மாடல் 2.0வே, எங்களுடைய சிங்கார சென்னையே, தமிழ்நாட்டினுடைய தனையனே, மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா, பொன்மாரி தென்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறி, முடிச்சவைக்கு அண்டங்காக்கேன்னு பாடுவார்ல வடிவேலை பார்த்து சிங்கமுத்து, அது மாதிரி இந்த ஓனாண்டி புலவர்கள், அப்புறம் வந்து அறிவாலய அடிமைகள், ஒட்டு திண்ணைகள் எல்லாத்தையும் மொத்தமாக உட்கார வச்சு ஓம் கிரீம் ஸ்டாலினாய நமக அப்படின்னு மந்திரம் ஓதற்காக செம்மொழி மாநாடு நடத்த போகிறாங்க. ஏன்னா தமிழ் வளர்ச்சியா, செம்மொழி மாநாடு நடத்துவது தமிழ் வளர்ச்சியா? தமிழ் பேச்சு மொழியா இல்லை, தமிழ் ஆலய மொழியா, வழிபாட்டு மொழியா இல்லை, தமிழ் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியா இல்லை. ஒரு கட்சி வெறும் 8.2 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சுக்கிற ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்க கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில், திருச்செந்தூர் முருகன் கோயிலில், தஞ்சை பெருவுடையார் கோவிலில், மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று வழக்கு போட்டு நீதிமன்றம் சென்று தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வழக்காடு பண்ணலான்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவிடப்பட்ட தமிழை கோபுரத்தை ஏற்றுது ஆளுங்கட்சி திமுக. இந்த அறிக்கையை உருவாக்கியதாக சொல்லப்படுகிற, இது ஜிபிடி அறிக்கை தான் சொல்லப்படுகிற இந்த அறிக்கை குழுவின் தலைவர் கனிமொழிகிட்ட போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த நாம் நம்பிச்சு வழக்கு போட்டுன்னு கேட்டால், தமிழில் வழிபாடு நடத்துவது என்பது நல்ல விஷயம்தான், ஆனால் வழிபாடு நடத்துவது அது அவருடைய வழிபாட்டுடைய உரிமை அப்படின்னு கமலஹாசன் மாதிரி உருக்கி ஓடிச்சு. தமிழ் மொழி லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுறான். அந்த கோவிலில் தமிழில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கு. அன்னை தமிழில் மட்டும்தானே அர்ச்சனை செய்யப்படணும்? அர்ச்சனை செய்கிறாங்களா? இல்லை. தெருவில் இறங்கி நடங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது திமுகவுடைய முழக்கம். பாரதிதாசனுடைய வார்த்தை வரியிலேயே முழக்கத்தை வச்சுது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கா? கடை பலகையில், வணிக பலகையில் தமிழ் இருக்கா? அதாவது அப்பட்டமான ஒரு தமிழ் வளர்ச்சிங்கிற பேரில் தமிழை பற்றி எந்த விதமான சும்மா ஜிபிடி நவீன தொழில்நுட்ப வசதியும் கூடிய தமிழ் வழி கற்பித்தலுக்கான ஆய்வகங்கள் பள்ளிகள் உருவாக்கப்படும். எந்த ஊரில் உருவாக்குவேன்? நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய தமிழ் மொழி கற்பித்தலுக்கான ஆய்வகங்கள் பள்ளிகளில் உருவாக்கப்படும். எத்தனை பள்ளிகளை உருவாக்குவீங்க? ஒரு டிராஃப்ட்னா, ஒரு தேர்தலிக்கனா பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள் உருவாக்குவீங்க? எல்லா பள்ளியும் உருவாக்குவீங்களா? கேள்வி இருக்குல்ல. தமிழ் மொழியியல் இலக்கியத்துறையில் நம்பிக்கைக்குரிய இளம் ஆய்வாளர்களை அடையாளப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 5 முனைவர் பட்ட ஆய்வேடுகளுக்கு பரிசு தொகை. இந்த மாதிரி தான் தேர்தலிக்க இருக்க ஒழிய உருப்படியாக தமிழ். அப்புறம் கடைசியாக மொழி போராட்ட வரலாற்றின் இளைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வகையில் 10 கோடி மதிப்பீட்டில் நவீன நூலக வசதியுடன் கூடிய ஒரு காட்சிக்கூடம் கோவையில் உருவாக்கப்படும். ஆமாம், புதுசாக 2026 தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, முதல்ல வர்றீங்க. அதனால் மொழிப்போருக்காக பொள்ளாச்சியில் இறந்த அவங்களுக்கு வந்து காட்சிக்கூடம் கட்ட போகிறாங்க. 10 கோடி. 67 ஆட்சிக்கு வந்துச்சு. 77, 87, 97, 2007, 2017, 2027
69 வருஷம் ஆகுது. 69 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்ததே மொழிப்போர் தியாகினால. பராசக்தி படம் வந்த பிறகு இந்த கோவை அந்த மொழிப்போர் தியாகிகளுடைய வரலாறு பேசப்படுது. உண்மையில பராசக்தி படத்துக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ இவங்க கோவையில் 10 கோடி கோவையில் கட்டுறது இருக்கட்டும். இந்த மொழிப்போருக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த சிவகங்கை ராஜேந்திரன் அவர் புதைக்கப்பட்ட இடம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் தன் பெயரில் அவர் நிதி போட்டு வாங்கி அவர் பதிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ அதில் நாம் தமிழர் கட்சி அவருக்கான நினைவிடத்தை கெட்ட போகிறாங்க. இதை திமுக தானே பண்ணியிருக்கணும். திருச்சி கீழப்பழு சின்னசாமி, விராலிமலை சண்முகம் இவங்களுடைய நினைவிடங்கள்லாம் எந்த நிலைமையில் இருக்குன்னு திமுக அரசுக்கு தெரியுமா? திருச்சி உய்யகொண்டா வாய்க்காலில், திருச்சி அந்த அண்ணா உழவு சந்தை பக்கத்தில் உய்யகொண்டா வாய்க்கால் பக்கத்தில் கழிவறைக்கு பக்கத்தில் கீழப்பழு சின்னசாமி, விராலிமலை சண்முகத்தினுடைய நினைவிடம் இருக்குது. இதான் மொழிப்போர் தியாகிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற பெருமை. மொழிப்போரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக 69 வருஷம் கழிச்சு மொழிப்போர் வரலாற்றை காட்ட கோவையில் காட்சி கூடம் கட்ட போகிறாங்களாம். அப்புறம் தொல்லியல் துறை, தொல்லியலில் மறைக்கப்பட்ட தமிழர் வரலாற்றை, சங்கத்தமிழ் காட்சிப்படுத்திய தமிழரின் பெருமைகளை அறிவியல் பூர்வமாக நிலைநாட்டுவதே நமது நோக்கம். யார் உங்களுக்கு? தமிழருடைய வரலாற்றை அறிவியல் பூர்வமாக காட்சிப்படுத்து உங்கள் நோக்கம். தமிழர் வரலாற்றை காட்சிப்படுத்துவீங்களா? உங்கள் அப்பா கலைஞர் வரலாற்றை காட்சிப்படுத்துவீங்களா? இல்லை உங்கள் ஐயா வரலாற்றை காட்சிப்படுத்துவீங்களா? பெரியார் அண்ணா கலைஞருக்குள்ள தமிழருடைய வரலாறை சூழ்ச்சி வச்சுட்டு தமிழருடைய வரலாற்றை காட்சிப்படுத்த போகிறாங்களாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்டி கடல் கடந்து யானை படை செலுத்தி இலங்கையும் மலேசியாவும் வென்று வந்த ராஜராஜ சோழனுடைய வாழ்ந்த சுவடுகள் எங்கே இருக்குங்கிற ஆய்வுகளை பண்ணுவதற்கு திமுக அரசு தயாராக இருந்திருக்கா? இருக்குமா? தமிழர்ல வரலாற்றை காட்சிப்படுத்திங்கன்னா 5 வருஷம் ஏன் காட்சிப்படுத்தலை? கோமால இருந்தீங்களா 5 வருஷம் காட்சிப்படுத்தாமல்? 1.5 ஏக்கரில் கீழடி ஆய்வு பண்ணி வச்சுட்டு அதையும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பிறகுதான் அதை கட்டணமாக கட்டி பொருணை நாகரிகம், கீழடி நாகரிகம், பொருணை நாகரிகம். என்ன பொருணை நாகரிகம்? திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலையை உடைச்சி காலி பண்ணிட்டு பொருணை நாகரிகம். தமிழ்நாடு முழுக்க அகழாய்வு செய்து தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த சுவடுகள் எங்கேயுமே இல்லையா? பாண்டிய மன்னருடைய சுவடுகள், ராஜராஜ சோழனுடைய சுவடுகள் எங்கே? அதாவது கும்பகோணம் பக்கத்தில் உடையாளூரில் ராஜராஜனுடைய சமாதின்னு சொல்லப்படுது. அதில் ஆய்வு நிகழ்த்தினா மிகப்பெரிய ஒரு அரண்மனை கிடைக்கும்னு சொல்லி நம்பப்படுது. பழையாறையில் ஆய்வுகள் பண்ணலாம். அந்த ஆய்வுகள் எதையும் பண்ணாமல் தமிழருடைய வரலாற்றை இவங்க மீட்க போகிறாங்களாம். அதே போல் இலங்கை தமிழர் நலன், இதை பற்றி பேசுவதற்கு திமுக எந்த தகுதியும் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு வருஷம் தேர்தலில் இலங்கை தமிழர் நலன்னு போட்டுருவாங்க. இலங்கை தமிழருக்கு சிறப்பு முகாம்னு ஒன்று போட்டு, சிறப்பு முகாம்ங்கிற பேரில் வதை முகாமை உருவாக்கி ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழர்களையும் அந்த முகாமில் போட்டு பல பேருடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருப்பது திமுக அரசு. இலங்கை தமிழர் நலன் பண்ணோம்னா அந்த சிறப்பு முகாம்ங்கிற வதை முகாமை இழுத்து மூடுவது தான் அவங்களுக்கான ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். அவங்களுக்கு தேவை இரட்டை குடியுரிமை. இலங்கையில் அவங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை, ஈழம்தான் தீர்வுங்கிறத தீர்வை நோக்கி செல்லும் வரை அவங்களுக்கு இங்கே சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருவதுதான் இலங்கை தமிழுக்கான நலன். 1.5 லட்சம் மக்களை காங்கிரஸோடு சேர்ந்து கொத்து கொத்தாக கொல்லும்போது இங்கேருந்து வேடிக்கை பார்த்துவிட்டு, இங்கிருந்து கூட ரத்த பொட்டலங்களையும் மருந்து மாத்திரையும் தூக்கி கடலை கொண்டு வீசிட்டு, ஜாபர் சேட்டை வச்சு உளவுத்துறை அதிகாரியை வச்சு எல்லாரையும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுட்டு, முத்துக்குமார் மரணத்தை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அதை மறக்கடிச்சிட்டு, மழை விட்டாலும் தூவான விடாதல்னு சொல்லி கேலி பேசிட்டு, பொய்யான உண்ணாவிரத நாடகம் இருந்துட்டு இலங்கை தமிழர் நலனை பற்றி திமுக பேசலாமா? ஆடு நனைதுன்னு ஓனாய் அழலாமா? 5 வருஷம் செய்யாத அடுத்த 5 வருஷம் செய்ய போறீங்களா? அடுத்து வேளாண்மை மற்றும் உழவர் நலன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டது யாருன்னா விவசாயிகள். ஒரு விவசாய நிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில், விவசாயமே முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மண் செழிக்க மக்கள் மனம் மகிழ வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை முதன்மையாக வெளியிட்டு திராவிட மாடல் செஞ்சு உருட்டிட்டு விவசாயிகளுடைய முதன்மையாக கோரிக்கை அதில் 36 கொடுத்துருக்காங்க. 36 கோரிக்கையில் வச்சுருக்காங்க, 36 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த 36 வாக்குறுதியில் 36வது வாக்குறுதினா தானிய சேமிப்பு கடைகள் நெல்லின் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கும் பருவங்களில் கொள்முதல் செய்வது பெரும் சவாலாக உள்ளது. தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைத்தால் 20 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லை உலர்த்தி பெருமளவில் கொள்முதல் செய்ய இயலும். ஆகவே நெல் அதிகம் விளையும் பகுதிகளில் தானிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும். 5 வருஷம் உருவாக்காமல் என்ன பண்ணிய? அவங்க ஆட்சியில் இவ்வளவு முளைச்சது, எங்கள் ஆட்சியில் இவ்வளோதான் முளைச்சிருக்குன்னு சொல்லி உங்களுடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. டெல்டா மாவட்டங்களில் வேளாண் கிடங்குகள் அமைக்கப்படாமல்
நெல் முளைச்சி கிடக்குது. அதை 5 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் சரி பண்ண வேண்டியதை இப்போ கடைசியாக கொடுத்துருக்கீங்க. முதன்மையான கோரிக்கை அதுதான். அதுவும் வேளாண் கிடங்குல ஒரு மூட்டைக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அந்த தரகு வியாபாரிகள் இருக்காங்கல்ல, புரோக்கர்ஸ், இவனுடைய நெல் முதல்ல வாங்கப்படுது. ஆனால் சாமானிய ஒரு குடியானவனுடைய ஒரு சம்சாரியுடைய நெல் வந்து வாங்கப்படுவதில்லை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க உள்ள கோரிக்கை. அதுக்கு ஏதாவது தீர்வு இங்கே இருக்கா? முதல்ல வேளாண்மை சிறக்கணும் அப்படின்னா ஏரி குளங்கள் தூர்வாரப்படணும். ஏரி குளங்களை தூர்வாராமல் நீங்கள் என்னதான் பண்ணாலும் வேளாண்மை செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 42,000க்கு மேற்பட்ட ஏரி குளங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க வந்த பிறகு தூர்வாருவாங்களாம். காதில் நல்ல தேனை ஊற்றுன மாதிரி இருக்குமே. 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆஸ்திரேலியா டூர் எதுவும் போயிட்டீங்களா? அமெரிக்கா எதுவும் போயிட்டு வந்துட்டீங்களா? இல்லை எனக்கு புரியலையே. தமிழ்நாட்டில் வேளாண்மை துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேளாண்மை துறையில் கீழே தமிழ்நாட்டில் வந்து நீர்ப்பாசன துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஏரி குளங்களை தூர்வாரம்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே உள்ள ஏரி குளங்களை ஏங்க தூர்வாரல? தூர்வாருக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குனீங்கல்ல, அந்த பட்ஜெட் என்ன பண்ணீங்க? அப்போ அப்பட்டமான பொய். இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து அப்பட்டமான பொய். ஏரி குளத்தை தூர்வாருவோம் வருது. தூர்வார மாட்டாங்க. ஆனால் கிராவல் மண் அள்ளுவோம், மணல் அள்ளுவோம், மலையை உடைப்போம், வாருவாங்க, நல்லா வாருவாங்க. கிராவலில் மண்ணை அள்ளி ஒரு யூனிட் கிராவல் 20,000 ரூபாயாம். அனுமதி இல்லாமல் அள்ளி தமிழ்நாடு முழுக்க வித்துட்டான். அதாவது கிராவல் தான் அந்த குளத்தினுடைய வளத்தை தீர்மானிக்குது. தண்ணி வெறுமனையாக பாயாதுங்க. தண்ணிக்குள்ள கனிமங்கள்லாம் இருந்தால் தான் அந்த நெல் நல்லா விளைஞ்சி வரும், கரும்பு நல்லா விளைஞ்சி வரும். அது இயற்கையான ஒரு கனிமம். அந்த கிராவல் மண், சௌரி மண்ணுன்னு சொல்கிறாங்க, குவாரி மண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சவுடு. அந்த சவுடு மண்ணுங்கிறது சத்து மண். அது குளத்தினுடைய வளம் மண், பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த மண். அதை பூரா அள்ளிட்டு மொட்டையாக குளத்தை பூரா போட்டு போயிருக்காங்க. அதை அழுவதற்கு துணிந்த தமிழ்நாடு அரசு ஏரி குளங்களை தூர்வாரவே இல்லை. எங்கள் ஊர் தென்காசி மாவட்டம் விகே புத்தூர் பக்கத்தில் வீராணங்குளம், கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு இருதாலய மருதப்பத்தேவருங்கிற ஊத்துமலை ஜமீன்தாருக்கு வெட்டிய குளம். நீங்களோ உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பனோ எவனும் வெட்டல. இருதாலய மருதப்பத்தேவர் ஊத்துமலை ஜமீன்தார் வெட்டிய குளம். ஆனால் 250 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம் அது தூர்வாருன்னு சொல்லி எங்கள் ஊருக்குடைய நாட்டாமல் வெள்ளத்துன்னு சொல்லி எங்கள் அத்தாண்ட கேட்டேன். அதான் எத்தனை வருஷம் முன்னாடி தூர்வாரிப்பேன்னு கேட்டால் எனக்கு தெரில மாப்பிளங்கிறாப்புல. அவர் சின்ன வயசில் அவருக்கே 50 வயசு. அவர் சின்ன வயசில் வெட்டுதான் சொல்கிறாப்புல. அதுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ 50 வருஷமாக தூர்வாரப்படலை. ஒரு தென்காசி மாவட்டத்தில் பெரிய குளம். அந்த பெரிய குளத்துக்கே எந்த நிலைமைன்னா சின்ன சின்ன குளங்களுக்கு எந்த நிலைமை? எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் கருங்குளம் இருக்குது, வெட்டி குளம் இருக்குது, சாத்தான் குளம், பேய்க்குளம், எங்கள் ஊர் பக்கத்தில் இழுப்ப குளம், அங்கே வந்து செம்பராபுரி குளம், பல்வேறு குளங்கள் இருக்குது, ராமானுஜபுரம் குளம், எல்லாம் குளம் இருக்குது. இந்த குளங்கள் 20 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை 5ஆம் படிக்கும்போது தூர்வாரினது. அதுக்கப்புறம் தூர்வாரவே படலை. ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழியுது, மழை பொழிஞ்சு கரை உடஞ்சி தண்ணி பூரா கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, தண்ணி பூரா வெளியே வீணாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் தூர்வாரப்படலை. ஆனால் இப்போ வந்தால் தூர்வாருன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அப்புறம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு ஏற்கனவே 18,000 கோடி, 20,000 கோடி, 22,000 கோடி என்று ஆண்டுக்கு இந்த மருத்துவத்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் சாதாரண கிராமங்களில் மருத்துவமனை இல்லாமல் எத்தனை குழந்தைகள் இறந்து போயிருக்கு. துறையூர் பக்கத்தில் 5 மணிக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் போது மயக்கம் அடைகிற அந்த குழந்தை, சின்ன பிள்ளை, மருத்துவமனை கொண்டு போனால் மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, கம்பவுண்டர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு வந்து அந்த இதயத்தை இயக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கக்கூடிய இது தெரியலை, பயிற்சி இல்லை. அவர்கிட்ட குழந்தை இறந்து போகுது. சரியான ஆம்புலன்ஸ் வசதிகள் இன்னும் இல்லை. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் கிடையாது. பெரிய பெரிய மருத்துவமனையை இசிசி எக்ஸ்ரே ஸ்கேனுக்கு வெளியே போய் எடுத்து நிலைமை இருக்கிறது. அதை தரப்படுத்தாமல் 5 வருடம் இருந்துவிட்டு மருத்துவம் நாங்கள் சேவை செய்வோம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா? ChatGPT தானே என்னன்னு சொல்லுவோம். அப்புறம் தான் முக்கியமானது மகளிர் மேம்பாடு. இதனால தான் கதாநாயகின்னு சொன்னாங்க. இப்போ தான் சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ்க்கே நம்ம வந்திருக்கோம். இனப்பாகுபாடு இல்லை, பாலின பாகுபாடு இல்லை என்பதே திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. சத்தியமாக சொல்கிறேன், இது ChatGPT தான். எனவே பெண்கள் விடுதலை, பெண்ணுரிமை, மகளிர் மேம்பாடு என்பதை தொடக்க காலம் முதல் முழங்கி வருகிறோம். திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கான பொருளாதார மேம்பாட்டுக்கு பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கான். 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை, பாத்ரூமோட பெண்ணு பாலியல் வன்கொடுமை, கோவை ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நண்பரோட பெண் பேசின பெண்ணு பாலியல் வன்கொடுமை, சின்ன சின்ன குழந்தைகள் வாரம் ஒரு முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பெரும்பாலும் வந்து மது போதையை துன்புறுத்தப்படுது. பெண்கள் மேம்பாடுன்னு நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க,
மகளிரின் பாதுகாப்புன்னு ஒன்று பேசுறீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு இருந்திருக்கணும். 2016 தேர்தல் வாக்குறுதியில் பூரண மதுவிலக்கு, 2021 தேர்தல் அறிக்கையில் மதுக்கடையை படிப்படியாக குறைப்போம், 2026 தேர்தல் வாக்குறுதியில் மதுவை இல்லை. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், பூரண மதுவிலக்கு 2016. இங்கு மீன்கள் விற்கப்படும், படிப்படியாக குறைப்போம் 2021. 2026 எதுவுமே இல்லை, வெறும் போர்டு. 2026 மதுக்கடையை மூடுறேன்னு சொன்னதுனால இவனும் ஓட்டு போடலையாம். 2021 படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னால கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சான். இவன் மொத்தமாக விட்டுருமுடா, குடிச்சிட்டு சாகட்டும்டா, குடிச்சிட்டு யாரும் யாரையும் கொலை பண்ணு, யாரும் யாரையும் கொள்ளையடி, யாரும் யாரையும் பாலியல் பண்ணு, யாரும் யாரையும் இப்படி கைப்பிடிச்சு, எங்களுக்கு தேவை டாஸ்மாக் மூலமாக 50,000 கோடி வருமா, எலைட் பாரை திறந்து எங்கள் கட்சிக்காரன் புறம் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுங்கிற வார்த்தை இல்லாமல் மகளிர் மேம்பாடு. அந்த மகளிர் மேம்பாட்டில் மற்றதெல்லாம் நார்மல் லெட்டர்ஸு, ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பு. என்னது? கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைத்து வீடுகளுக்கும் கலர் டிவிக்கள் வழங்கப்பட்டது. திராவிட மாடல் அரசு தற்போது செயல்படுத்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வரை மகளிர் நலம் காக்கும் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் அடுத்த கட்டமாக மகளிர் அன்றாடும் பயன்படுத்தும் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களின் தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இல்லத்தரசிகள் தம் வீட்டில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கவோ அல்லது பழைய பட்டுப்பொருட்சி, அதாவது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள், அதாவது எல்லாத்தையும் போட்ட கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல, லாட்ரி சீட்டில் கூட டிஸ்க்ளைமர் போடுவாங்க, எல்லாம் இது கம்பெனி இதுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி. வருமான வரி கட்டாத அனைத்து இல்லத்தரசிகளும் பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் மேற்கூறிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூப்பன் வழங்கப்படும். அரசா இல்லை சரணா ஸ்டோர் முதலாளியா? நீங்கள் இந்த டாமி, கெவின் கிளீன், அப்புறம் இந்த லூயிஸ் பிலிப்பு, அப்புறம் பல்வேறு நிறுவனங்களுக்கு பிராண்டு 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா 5,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பாங்க. இந்த கூப்பனை இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அடுத்த பர்ச்சேஸில் இந்த கூப்பன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்பாங்க. ஒரு பிராண்டு, ஒரு ஷோரூம் எடுக்க ஒரு பேட்டாவுக்கே போகிறோம், இல்லை ஏதோ ஒரு செருப்பு வாங்க போகிறோம், ஒரு மோச்சி இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்ரோவில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அந்த போய் ஒரு தனியார் நிறுவனங்கள் போயிட்டு ரெயின்ஸ் வச்சுக்கோமே, ரெயின்ஸை போய் நம்ம வாங்குகிறோம், 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 500 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை அடுத்த பர்ச்சேஸில் நீங்கள் பயன்படுத்த சொல்லுவாங்க. தனியார் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கு இழுப்பதற்கு கூப்பன் கொடுக்கும். 30,000 பர்ச்சேஸ் பண்ணால் 1,000 ரூபா கூப்பன், 20,000க்கு பயன் பண்ணால் 2,000 ரூபா கூப்பன், 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 10,000 ரூபா கூப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பன் கொடுத்து தன் வாடிக்கையாளர்களே அடுத்த முறை வரவைப்பிற்காக பண்ணுவாங்க. வாக்காளரை நீங்கள் வாக்காளராக பார்க்குறீங்களா இல்லை வாடிக்கையாளராக பார்க்குறீங்களா? 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்போம், அதில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மைக்ரோவேவ் ஓவனு, அயன் பாக்ஸு எல்லாம் வாங்கிக்கலான்றீங்களே. 8,000 ரூபா நாங்கள் தர்றோம். ஐயா ஸ்டாலின் சார் நேராக கடைக்கு போய் 8,000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கி காட்டணும். நான் தர்றேன் 8,000 ரூபா, 8,000 ரூபாய்க்கு கூப்பன் போட்டு இன்னைக்கு தர்றேன், 8,000 ரூபா தரேன். கனிமொழி அவர்கள் கடைக்கு போய் சரவணா ஸ்டோரில் போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடுவீங்களா? 8,000 ரூபாய்க்கு கிடைக்கா? 15,000 ரூபாயிலிருந்து 20,000 வாஷிங் மிஷின், நல்ல வாஷிங் கிடையாது. மைக்ரோவேவ் அவன் அப்புறம் என்ன சொல்கிறீங்க, ஃப்ரிட்ஜி 8,000 ரூபாய்க்கு வாங்கணும். சாம்சங்லேயோ இல்லை வேல்ஃபுல்லையோ இல்லை ப்ளூ ஸ்டார்லேயோ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி காட்டணும். 8,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி காட்டணும். 8,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் அவன், அப்புறம் அயன் பாக்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி காட்டணும். வாங்கிடுவீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இது என்ன மாதிரியான திட்டம்? இது என்ன மாதிரியான அரசு? முதல்ல மக்களை மடையர்களாக, முட்டாள்களாக, கேவலமான இழி பிறவிகளாக, பிச்சைக்காரனாக நினைச்சு 8,000 ரூபா கூப்பன் எடுத்து கொடுக்குறீங்க. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்களா? 5 வருஷம் நீங்கள் தானே சொல்கிறீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்குறோம், சிறந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, 11,20 விழுக்காடு வளர்ந்துருக்கு. அப்புறம் எதுக்கே நீங்கள் கூப்பன் கொடுக்குறீங்க? 11,20 விழுக்காடு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னா தமிழனுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கும்ல. 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா சொல்றீங்களா? அப்போ 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்துருக்கும்ல. அவெல்லாம் வருமான வரி கட்டியிருப்பான்ல. 1967 ஒரு படி நிச்சயம் 2 படி லட்சியம்னு சொன்னீங்க. அன்னைக்கு வறுமை, எளிமை, கொடுமை தாண்டவம் அடிச்சு 1967 70 வருஷம் ஆண்டிருக்கீங்களே. 70 வருஷம் கழிச்சும் வருமான வரி கட்ட முடியாத நிலைமைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கான்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தீங்க? வருமான வரி கட்டாத குடும்பத்திற்கு 8,000 ரூபான்னா வருமான வரி கட்ட முடியாத அளவுக்குத்தான் நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? வருமானமே இல்லாத அளவுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? வருமானமே இல்லாத தமிழர் இருக்கானா? நீங்கள் 8,000 ரூபா டோக்கன் கொடுத்துட்டீங்க, நேராக கொண்டு போகிறான் கடைக்கு.
வீட்டில் குடியார புருஷனாக இருப்பான், அடித்து பிடிங்கி 8000 கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு 8000 நீ டோக்கன் வச்சுக்கோ, எனக்கு 4000 கொடு காசை வாங்கிட்டு குடிக்க மாட்டானா? 8000 கொண்டு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்குறான், அயன் பாக்ஸோ ஏதோ ஒரு பொருளை வாங்குறான். என்ன நடக்குது தெரியுமா? 8000 கொண்டு போய் கடைக்கு போவாங்க, ஃப்ரிட்ஜை பார்ப்பாங்க, பிடிச்சிருக்கும், 18000 10,000 கூடுதலாக கட்டினா தான் அந்த ஃப்ரிட்ஜை வாங்க முடியும். என்ன பண்ணுவாங்க? இஎம்ஐ போடுவாங்க. நீங்கள் மாதம் 1000 2000 கொடுக்க சொல்கிறீங்களே, அதில் இஎம்ஐ போடலான்னு சொல்லி இன்னும் அவனை நீங்கள் 10,50,000 கோடி கடன் வாங்கினது மட்டும் இல்லாமல் தமிழன் ஒவ்வொருத்தரையும் கடனாளியாக மாற்றுவதற்கான திட்டம் தான் இந்த 8000 கூப்பன். அப்புறம் பிடிச்ச பொருளை வாங்கியாகணும், இஎம்ஐயோ இல்லை வீட்டில் இருக்க பொருளையோ நகையவோ விற்று அந்த பொருளை வாங்கணும். ஏன்னா டோக்கனுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருவீங்க, இதுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆயிரும்னு. அதுவும் டோக்கன் உடனே கொடுப்பீங்களா? ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கழிச்சு இழுத்துடுப்பீங்க. ஆட்சிக்கு வந்தா அப்புறம் அந்த டோக்கனை கொண்டு போய் குடியார பையை கொடுத்துட்டு அவன் காசு வாங்குவான். பொருளை வாங்கி வெளியே கொண்டு போய் பாதி ரேட்டுக்கு விற்பான். இந்த மாதிரி எல்லா குளறுபடியும் நடைபெறும். அதுவும் குறிப்பிட்ட கடை தான் சொல்லுவீங்க, எல்லா கடையும் கிடையாது, இந்த கடையில் மட்டும் தான் டோக்கனு அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த ப்ராடக்ட் ஒரு டப்பா ப்ராடக்ட் தயார் பண்ணி, இது வந்து வேல்ஃபுல்லு கிடையாது, சாம்சங் இதில் வராது, சோனி இதில் வராது, இதுக்குன்னே ஒரு மேக்ரான் கம்பெனி மாதிரி மன்னாரம் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியை தயாரித்து வச்சு அந்த கம்பெனிக்கு யாருன்னு வேணும் வேறுதடி போனோம்னா ஒன்று சபரிசன் நிற்பார், இல்லை திமுக குடும்பத்தில் யாராவது நிற்பாங்க. இப்படி நீங்களே ப்ராடக்ட்டை தயார் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விற்பதற்கு ஒரு டோக்கனை கொடுத்து கவர்மெண்ட் மூலியமாக பல ஆயிரம் கோடிகளை அடிப்பதற்கு திட்டம் தான் இந்த இல்லத்தரசி திட்டம். இது ஒரு கேடுகட்ட கேவலமான மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம். ஒரு துறையில் டிடிசிபி அப்ரூவ் கூடிய ஒரு அதிகாரி இருக்கார், கணேசன் ஐஏஎஸ் பேர். குறைந்தபட்சம் 1000 to 2000 கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டுகளில் சம்பாதிச்சிருப்பார். இது உண்மை இல்லை அப்படின்னா ஆதாரப்பூர்வமாக நிறுவ நான் தயாராக இருக்கிறேன். கணேசன் ஐஏஎஸ் மட்டும் கிடையாது, தலைமைச் செயலகத்தில் எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கெங்கே லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க, யார் யார் பினாமி பேரில் வாங்கி போட்டிருக்காங்க, எந்தெந்த ஊரில் வாங்கி போட்டிருக்காங்க, ஈசிஆரில் எவ்வளவு, டெல்லியில் எவ்வளவு, எல்லா டேட்டாவும் இருக்குது. இதை மொத்தமாக அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் டாக்குமெண்ட்டாகவே அனுப்ப போகிறோம். அவ்வளவா கொள்ள. இது வந்து அமைச்சருடைய ஆட்சியெல்லாம் கிடையாது. அமைச்சர்கள் 5-6 பேர் நீங்கள் சொல்கிறீங்களா அமைச்சர்கள்லாம் இவங்களை கொள்ள, அதெல்லாம் இல்லை. இது வந்து அதிகாரிகளின் ஆட்சி. அமைச்சர்கள் 5 ரூபான்னா அதிகாரி 500 ரூபா, அதாவது 500 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க. அமைச்சர்களையே அதிகாரிகள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக மாறிடுச்சு. முதலமைச்சர் 10 ரூபா சாப்பிட்றோன்னா 10 மடங்கு அதிகாரிகள் சாப்பிட்றாங்க. ஆட்சி நடத்துவது அதிகாரி தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு தலைமைச் செலுத்தக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா உதயச்சந்திரன் அவர்களே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிடலாம். இப்போ நிழல் உலக முதலமைச்சர் அவர் இருக்கிறதுக்கு நேரடியாக அறிவிச்சிடலாம்ல. உதயசூரியன், உதயச்சந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் அழகாக எடுபடும். அதனால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா உதயச்சந்திரன் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சராக நேரடியாக அறிவிச்சிட்டா அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், டைரெக்டாக பண்ணிக்கலாம். எதுக்கு மறைச்சு பண்ணணும்? அப்போ இந்த 1000 2000 மாறுவது, இந்த 1500 1000 1200 மாறுது என்னன்னா, நாங்கள் அடிச்சிருக்கிறோம், அதில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர், கொஞ்சம் பங்கு. நிறைய பாவம் பண்ணவன் கோயிலில் போய் உண்டியில் காசு போடுவான்ல, திருப்பதி உண்டியல்ல, பழனி உண்டியல்ல, இல்லை வந்து தர்மமா தானமா கொடுப்பான்ல, தன் பாவம் அதெல்லாம் கழியும்னு சொல்லி. அதனால் நிறைய அடிச்சிட்டோம், அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் தர்றோம்னு சொல்லி தான் இந்த 1000 2000 அப்கிரேட் 2.0 மாறி இருப்பதும், இந்த 1000 1500 மாறி இருப்பதும் அதான் காரணம். இலவசமாக தானே கல்வி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. இலவச கல்வி கொடுத்துட்டா எதுக்கு மகளிருக்கு 1000, எது மாணவிகளுக்கு 1000, எதுக்கு மாணவருக்கு 1000? கல்வி என்பது ஒரு அரசு கொடுக்க வேண்டிய கடமை. கல்வி என்னோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் கடமையை செய்வதற்கு விட்டுட்டு கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், 1500 கொடுப்போம் என்பது அப்பட்டமான கொள்ளையில் கொடுக்கக்கூடிய பங்கு. அது இலவசம் அல்ல, மக்களுக்கு போடக்கூடிய பிச்சை. கால்நடை வளர்ப்புனா கால்நடைகள் எண்ணிக்கையை 3 கோடியாக உயர்த்தி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம். எந்த கால்நடை? கால்நடைனா எந்த கால்நடை? அதாவது பசு, நாட்டு பசு, எருமை மாடு, ஆடு அப்படின்னு இருக்குல்ல. நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமானவர்கள்னா நான் ஆட்டு பண்ணைகள் அமைப்பேன், மாட்டு பண்ணைகள் அமைப்பேன், 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய பால் தேவை இருக்குது, இது ஆந்திராவிலேருந்து பிற மாநிலங்கள்லேருந்து வருது, என் பால் தேவையை பூர்த்தி பண்ணாலே 2 லட்சம் கோடி வருமானமாக அரசு கிடைக்கும். கறி, ஆட்டுக்கறி, அதில் ஒரு 30,000 கோடி கிடைக்கும். மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இதன் மூலமாக அரசு கிடைக்கின்றார். நீங்கள் கால்நடை எண்ணிக்கையை 3 கோடியாக உயர்த்தி விவசாயிகள் வாழ்வாரத்தை உயர்த்துவோம். எப்படி உயர்த்துவீங்க? அரசு பண்ண வைக்குமா? இல்லை அரசும் தனியாரும் சேர்ந்து பண்ணுவீங்களா?
இல்லை நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில் இல்லை வந்து லோன் கொடுத்து வாங்கி கொடுப்பீங்களா? எந்த தெளிவான இதுவும் இல்லை. ஆனால் 3 கோடி இதை உயர்த்துவோம், அப்புறம் கோழி அதெல்லாம் போட்டிருக்காங்க, திறனாய் கட்டுப்படுத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லி திறனாயும் கால்நடையில் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்புறம் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாடு, புதிய பால் பண்ணைகள், ஆண்டுக்கு 1000 சிறிய பால் பண்ணைகள் உருவாக்கிட அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 பால் பண்ணை தொழில் முனைவோருக்கு மானியத்திற்குரிய கடனுதவி வழங்கப்படும். அரசு பால் பண்ணை வச்சு அரசு கால்நடை வளர்த்து அதுலேருந்து மக்களுக்கு பாலை கொடுக்காது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாட்டு மாடு வளர்ப்பு, நாட்டு பாலை கொடுக்கணும், மக்கள் ஆரோக்கியமாக வாழணும், எந்த விதமான கனவும் இல்லாமல் நாங்கள் பால் பண்ணை வைப்போம். பால் பண்ணை வச்சு எதை யாரை வளர்க்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எந்த திட்டமும் இல்லை. அப்புறம் வழக்கம் போல் அந்த மீனவர் நலன், மாணவர் நலன், ஊரக வளர்ச்சி, ஏஐ தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் ChatGPT தானே ஒவ்வொரு டாப்பிக்காக கேட்டிருக்காங்க, அது கொட்டி கொட்டி கொடுத்துருக்கு, அதை எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சோண்டு ஊறுகாயை நக்கம் மறந்துங்கிற மாதிரி கச்சத்தீவை நக்கம் மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக மீனவர் நலனுக்கு கடைசியாக ஒன்று சேர்த்துருக்காங்க. என்னென்னா நாங்கள் வந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலனில் கடைசியாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ற பேரில் தமிழ்நாட்டை எதிர்ப்பை மீறி கச்சத்தீவு இலங்கைக்கு அளிக்கப்படுவதுடன் எதிர்ப்பை மீறி கொடுக்கும்போது கம்முன்னு கிடந்துக்கிட்டு விளைவாக தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவது, அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் நமது மீனவர்கள் சொல்லனா துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். அவருக்கு மாற்று வாழ்வாதாரத்தை உருவாக்கும் வகையில் இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண இந்திய இலங்கை ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்பட்டு கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து மத்திய அரசை 1977 வலியுறுத்திட்டு இருக்கோம், இனிமேலும் வலியுறுத்துவோம். ஒரு லெட்டர் பேட் கட்சி தொடங்கிட்டு நான் வந்து இதையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னால் எப்படி தேர்தலிக்க கொடுப்பாங்களோ அதுபோல் ஒரு மொட்டை கடிதாசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொட்டை கடிதாசி போல் ஒரு தேர்தல் அறிக்கையை திமுக கொடுத்துருக்கு. 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்ட கட்சி, 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. கடந்த தேர்தலுக்கு கூட சொல்லப்போனால் தெளிவாக கொடுத்தாங்க, ஆனால் எதையுமே செய்யலை. அந்த தேர்தலுக்கே ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாயிருச்சு, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டோம்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்தலில் எதுவுமே நிறைவேற்ற முடியாதனால இந்த தேர்தலுக்கிய பட்டும் படாமல் நான் இந்த பக்கம் திருப்பும்போது நீ அந்த பக்கம் திருப்பணும், நான் அந்த பக்கம் திருப்பணும் இந்த பக்கம் திருப்பணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணுங்க மாதிரி தேர்தலிக்க இந்த தேர்தலிக்க. சரி, தேர்தலிக்க கொடுத்தீங்களே, நிர்வாகத்தில் எளிமையா, அது நிர்வாகம் இல்லை, நிர்வாகம் போட்டு வச்சுருக்காங்க. தமிழ் வளர்ச்சி, மொழி வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய திமுக தேர்தலிக்கையில் நிர்வாக வளர்ச்சியாம், அதுலேயே உங்கள் எளிமை தெரியுது. நிர்வாகத்தில் எளிமை, உங்கள் நிர்வாக எளிமை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகத்தில் எளிமை என்னதான் போட்டுக்கணும் படித்து பார்த்தா எதுவுமே புரியலைங்க. அரசு விதிமுறைகள், சான்றுகள் ஆகியவற்றின் எவை தற்காலத்தில் தேவையற்றவை என்று ஆய்வு செய்து அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணி தான். எது தேவையில்லாத அணி, எது தேவையுள்ள அணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணிங்க மாதிரி அரசு விதிமுறைகள், சான்றுகள் ஆகியவற்றில் எவை தற்காலத்தில் தேவையற்றவை என்று ஆய்வு செய்து அவற்றை நீக்க நடவடிக்கை. ஏதோ ஒரு வெக்கமே இல்லையா உங்களுக்கு இதை போடுறதுக்கு? எப்படியா போட்டீங்க இதெல்லாம்? அரசு வழங்க வேண்டிய சேவைகளில் மக்கள் சந்திக்கும் குறைபாடுகளை, கோரிக்கை, மனுவின் நிலை ஆகியவற்றை ஒரே சாலத்தின் சிங்கிள் விண்டோ வழியாக எடுத்துக்கூறி சத்தியமாக சொல்கிறேன், இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்தவர்கள் மிகப்பெரிய மெத்தன போக்கோடு, மிகப்பெரிய அலட்சியத்தோடு, எப்படியும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிடுவோம், நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு பலமான ஆட்கள் யாரும் இல்லை, அதனால் சர்வசாதாரணமாக நம்ம வென்றலாம், நம்ம எதுக்கு வந்து தேர்தலுக்கெல்லாம் கொடுக்கணும்? 8000 ரூபா டோக்கன், அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டிட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா, டோக்கனை கொடுத்தா, பிஸ்கட்டை கொடுத்தா, இந்த மாதிரி கோழி பிரியாணியை கொடுத்தா, 12 கட்சி 15 கட்சி கூட்டணி வச்சா நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, தேர்தலிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை தான் இந்த அறிக்கை. மொத்தத்தில் திமுகவோட இந்த தேர்தல் அறிக்கை என்பது மிக அலட்சியமாக, மிக திமிர்த்தனமாக, மக்களுக்கு வாக்குக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், 8000 ரூபா டோக்கனை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், கோழி பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், அதுக்காக எதுக்கு மெனக்கிட்டு நம்ம தேர்தலிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தன போக்கோடு உருவாக்கப்பட்டதால் இந்த தேர்தல் அறிக்கை. திமுக ஆட்சி 5 வருஷத்துல எப்படி ஒண்ணுமே இல்லையோ அப்படி இந்த தேர்தல் அறிக்கையிலையும் ஒண்ணுமே இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.